ஏன் இந்த பாடுகள்? ஏன் இந்த சோதனைகள்? ஏன் எல்லா பக்கமும் நெருக்கங்கள்? ஏன் எனக்கு மாத்திரம் இப்படி சோதனைகள், பாடுகள் என்று கலங்கிக் கொண்டிருக்கிறாயா? உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். உலகில் பிறந்த யாருக்குத்தான் பாடுகள் இல்லை, சோதனைகள் இல்லை? எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்கிறது. எல்லோரையும் விட நான் தான் அதிக பாடுகள், சோதனைகளை அனுபவிக்கிறேன் என்று நீ நினைக்கிறாய். இல்லவே இல்லை. உன்னை விட அதிகமான பாடுகளை அனுபவிக்கிறவர்களும் உண்டு. இந்த உலகில் பிறந்த தெய்வம் இயேசுவும் கூட சோதனைகளையும் பாடுகளையும் அனுபவித்தார். இதுவரை வாழ்ந்தவர்களில் மிக மிக அதிகமான பாடுகளை அனுபவித்தவரும் அவர்தான். இயேசு அனுபவித்த பாடுகளை யாருடைய பாடுகளும் தாண்டி செல்லவே செல்லாது. இயேசு சோதனையை ஜெயித்தார். உனக்கும் ஜெயம் தருவார். நெருக்கம் வரும், ஆனாலும் ஒடுங்கி போக மாட்டாய். துன்பம் வரும், ஆனாலும் கைவிடப்பட மாட்டாய். அதற்காக வாழ்நாள் முழுவதும் நீ சோதனைகளை அனுபவிக்க அவர் விடுவதே இல்லை. முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று இயேசு சொல்லுகிறார். சீக்கிரம் ஒரு விடுதலையின் வாழ்வை நீ பார்க்க போகிறாய். இந்த சோதனைகளுக்கு பிற்பாடு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறாய். அது மாத்திரமல்ல, எந்த அளவிற்கு பாடுகளை அனுபவிக்கிறாயோ அந்த அளவிற்கு ஆசீர்வாதத்தை, நன்மைகளை பெற்றுக்கொள்ளப் போகிறாய். ஆகவே அதிக பாடுகளை அனுபவிக்கிற நீதான் மற்றவர்களை விட பாக்கியசாலி. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று நினைக்கிறாயா? உண்மையாகவே எந்த நேரமும், எப்போதும், எதற்காகவும் நீ கூப்பிடும்போது ஓடி வந்து உனக்கு உதவி செய்ய இயேசு தயாராயிருக்கிறார். உன் நிலைமையை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிற தெய்வம் இயேசு அல்ல. ஏன் நான் நினைத்தபடி, விரும்பினபடி எல்லாம் நடக்கவில்லை என்று கலங்குகிறாயா? நடந்ததெல்லாம் நன்மைக்காகவே நடந்திருக்கிறது. இனி உன் வாழ்வை இயேசுவின் விருப்பத்திற்கு விட்டுவிடு. காரணம், உன் நினைவுகளை விட உன்னை பற்றிய அவர் நினைவுகள் மேலானது. இயேசு யோசனையில் பெரியவர், ஆச்சரியமான ஆலோசனை சொல்லுகிறவர். நாம் எடுக்கிற எல்லா முடிவுகளும் சரியானது என்று சொல்லிவிட முடியாது. இயேசுவின் முடிவே சரியானது என்று போக போக புரிந்து கொள்வாய். பலத்துக்கு மிஞ்சின சோதனையை எப்படி தாங்குவது என்கிறாயோ? பயப்படாதே. உன் திராணிக்கு மேலாய் சோதனை வர இயேசு விடவே மாட்டார். அவமானமா, தாங்க முடியாத நிந்தனைகள் வந்துவிட்டதா? இயேசுவை நோக்கிப்பார். அவர் அனுபவித்த நிந்தையை விடவா நீ அனுபவித்து விட்டாய்? இல்லை, பார்த்துக்கொண்டே இரு. உன் வெட்கத்துக்கு பதிலாய் 2 மடங்கு புகழ்ச்சியை இயேசு உனக்கு தரப்போகிறார். யாருக்கு என் வேதனை தெரியும், என் நிலைமையை புரிந்து கொண்டது யாரும் இல்லை என்று நினைக்கிறாயா? ஒருவேளை மனிதர்கள் உன் நிலைமையை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு உன் தாயின் வயிற்றில் நீ கருவாயிருக்கும் போதே உன்னை கண்டவர். அப்போதே உன்னை ஆதரித்து பராமரித்தவர். இப்போது உன்னை காணாமல் இருப்பாரா? இரக்கத்தின் ஐஸ்வர்யம் இறங்காமல் இருப்பாரா? உன்னை அழைத்தவர் கடைசி வரையும் கரை சேர்க்காமல் இருப்பாரா? உனக்காக உயிரையே கொடுத்த இயேசு வேறு எதையும் தர மறுப்பாரா? இயேசு என்கிற இந்த தெய்வம் இருக்கும் வரை நீ கலங்க தேவையில்லை. எதிர்காலத்தை குறித்து பயப்பட தேவையில்லை. உன் வேதனைகள், உபத்திரவங்கள் யாருக்கு தெரிகிறதோ இல்லையோ, இயேசுவுக்கு தெரியும். எல்லாம் தெரியும். எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். ஆக ஏன் நீயே பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறாய்? உன் பாரங்களை சுமக்கத்தான் இயேசு இருக்கிறார். அவர் மீது உன் பாரங்களை எல்லாம் வைத்துவிட்டு சந்தோஷமாயிரு. இன்பமோ துன்பமோ இயேசுவையே துதித்துக் கொண்டிரு. யார் உன்னோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும், எந்த நிலைமையிலும் இயேசு உன்னோடு இருக்கிறார் என்பதை மாத்திரம் மறந்து விடாதே. இயேசுவை நம்பு. விசுவாசத்தை விட்டு விடாதே. யார் கைவிட்டாலும் அவர் கைவிடவே மாட்டார். வா, இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொள். அவர் உன்னை நடத்துவார், தாங்குவார், காத்துக்கொள்வார். இயேசுவே உன் அடைக்கலம், தஞ்சம். அவரையே உறுதியாய் பற்றிக்கொள். இம்மையிலும்
மறுமையிலும் இயேசுவே உனக்கு போதுமானவர்.